ஞான பொழுதினை புத்தியில் வைத்தறி கொண்டிருக்கிறேன். மாதா, பிதா, குரு, குலதெய்வம் மற்றும் எனது இஷ்ட தெய்வமாகிய ஸ்ரீ சமயபுரத்தாளின் பொற்பாதத்தில் பெற்று எனது குருநாதராகிய சூரியநாராயணாவின் பொற்பாதத்தில் பெற்று நான் இந்த சிற்றுரையை துவங்குகிறேன். அதாவது இன்னைக்கு பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே, பெண் அப்படின்னாக்கா அமைதி, அன்பு, அழகு, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம ஜோதிடத்துல பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிர பகவான். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஆண்கள் தலைவராக இருந்தாலும் அந்த வீட்டினுடைய நிர்வாகம் அனைத்து சமூக மதிப்பு அனைத்துமே பார்த்தீங்கன்னா பெண்ணை குறித்து தான் வருது. நம்ம குழந்தையா நம்ம பிறக்கிறோம், அது வளர்ந்து நமக்கு ஒரு திருமணம் ஆகுது, திருமணமாகி நமக்குன்னு ஒருத்தி வரா, ஆணையவே நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வந்து கல்யாணம் ஆகி தனக்கு ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தனியாக ஒரு பத்திரிகை வைக்கிறாங்க, ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து பெருசா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது இல்லை, மரியாதை மதிப்பு எல்லாமே இருக்கிறது இல்லை. அப்ப பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு வந்து ஒரு மகாலட்சுமி கடாட்சியமே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப காலச்சக்கரத்துக்கு முதல் வீடுன்னு சொல்லக்கூடியது ஆண் வீடு. அங்க செவ்வாய் பகவான் தான் அதுக்கு ஆட்சி வீடா இருக்கிறாரு. அவர் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. ஒரு ஆண் எந்த இடத்துல உச்சமாகிறாரு? 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல, ஜீவனஸ்தானத்துல உச்சமாகிறார். அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி என்ன? தொழில். அவரு தொழில் செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில் தான் அவருக்கு முதன்மையா கொடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியா 10ஆம் இடத்துல உச்சமாகிறதுனாலையும், காலபுருஷ தத்துவப்படி 1ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சமாகிறதுனாலையும் தனது தாய்க்கு வந்து கொல்லி போடக்கூடிய தகுதியும் அவருக்கு உண்டு. இப்ப இந்த 2 தகுதியும் தான் ஒரு ஆண்மகனுக்கு முதல் தகுதியா கொடுத்துருக்காங்க. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல பாருங்க, யார் உச்சமாகிறா? சந்திரன் தான் உச்சமாகிறார். தாய் தான் உச்சமாகறாங்க. அதுவும் ஒரு பெண் கிரகம் தான். அப்ப அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அப்போ இந்த 2 முக்கிய ஸ்தானமாகிய 2, 7ங்கிற ஸ்தானத்தை சுக்கிரனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 2ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. 7ங்கிறது நமக்கு கடத்த ஸ்தானம், கூட்டாளிகள், நண்பர்கள், சமுதாயத்தின் மதிப்பு மரியாதை எல்லாமே 7ஆம் இடம் தான். இப்ப இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த மதிப்பு மரியாதை அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த 2 இடத்தையும் மனைவி கையில கொடுத்து பாருங்களேன், அவங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சம்பாதிச்சுட்டு வந்து மனைவி கையில அந்த தனத்தை கொடுங்க, அவங்களுடைய வாக்கு நம்ம வீட்டுல அதிகமா ஒழிக்க செய்யுங்க. அவங்களுடைய இதை 2 செய்யும்போதே குடும்பம் நல்லா இருக்கும், சமுதாயத்துல மதிப்பு இவங்களுக்கு நல்லா இருக்கும். இங்க பாருங்க, அந்த சுக்கிரன் எங்க உச்சமாகிறாரு? காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சமாகிறாரு. ஒரு பெண் நம்ம கூட நல்லபடியா, மனைவி நல்லபடியா இருக்கும்போது தான் நமக்கு நிம்மதியான தூக்கமும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். 12ஆம் இடத்துல உச்சம் இல்லைங்களா? பெண் நல்லா, நம்ம குடும்பத்துல இருக்க பெண்கள் நல்லா இருக்கிறாங்க, நம்ம கூட அந்யோன்யமா இருக்கிறாங்க, பாசப்பட்டுதலோட இருக்காங்க அப்படின்னா தான் நமக்கு அந்த தூக்கம் நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதமும் இல்லாம நமக்கு கிடைக்கும். அவங்களோட நமக்கு பிரச்சனைனா யாராவது தூங்க முடியுமா? வீட்டுல இருக்கவே முடியாது முதல்ல. அப்ப பெண் வந்து நல்லா இருக்கணும், பெண்ணை போற்றணும், அவங்கள வந்து வசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நினைச்சுக்கலாம். அந்த இடத்துலதான் சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறதுனால இப்ப அந்த வீடு யாருடைய வீடு? குரு பகவானுடைய வீடு. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பாருங்க இயற்கை பகைவர்கள். தன்னுடைய பகைவர் வீட்டுல போய் உச்சமாகக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? சுக்கிரன் தான். அப்ப ஒரு பெண் நினைத்தால் எந்த இடத்துலையும் தன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு சுக்கிர பகவான் தான் முதல் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எல்லாமே வந்து பொதுவா பெண்களை போற்றி பாதுகாக்கணும். நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் வந்து கன்னி ராசியில, விருச்சிக ராசியில, கும்ப ராசியில இருக்காங்க அப்படின்னாக்கா சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். 7ஆம் இடம் சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய வீடு, அது கடத்த ஸ்தானம். அந்த இடத்துல யார் நீசமாகிறா? சூரிய பகவான் நீசமாகிறார். அப்ப சூரியன் அங்க நீசமாகும் போது சூரியனுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் இருந்தாலும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சூரியன் இருந்தாலும் அங்க வந்து சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப இந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க குடும்பத்துல ஒரு கன்னி சாபம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லணும். உங்க வீட்டுல யாராவது ஒரு குழந்தைங்க வந்து வயசுக்கு வராம கல்யாணம் பண்ணாம இறந்துருக்காங்களான்னு கேளுங்க, கரெக்டா இருக்கும். அல்லது உங்க குடும்பத்துல யாராவது கண்ணீரும் கமலியுமா உங்க குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை இருக்கா, உங்களுக்கு அத்தை வர்க்கம் பாதிக்கப்பட்டிருக்கா, உங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லையா கேளுங்க. இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காரணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அப்ப இவங்க வந்து கன்னி தெய்வம் கும்பிடணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கன்னி தெய்வம் வந்து ஜாக்கெட் பீட் வச்சு கும்பிடுவாங்க. இதை நீங்க தொடர்ந்து வச்சுட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சப்த கன்னிமார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வழிபாடு வச்சுட்டு வரும்போதும் நமக்கு கன்னி தெய்வத்துடைய சாபம் நீங்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சுக்கிரனுக்குரிய ஒரு ஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வரது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். யாரெல்லாம் பெண்ணை வந்து போற்றாங்களோ அவங்களுக்கு சமுதாயத்துல நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், நல்ல லக்ஸூரியான லைஃப் கிடைக்கும். ஒரு டிப்டாப்பா 4 பேர் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வேணும்னாக்கா நம்ம வந்து மனைவி கிட்ட தோத்து போவோம். மனைவி கிட்ட தோத்து போயிட்டோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.